ஜனவரி 26ஆம் தேதி ஒரு ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கண்டித்தார். இவரை எப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ யாருக்கும் இந்த போதை விஷயம்லாம் தெரியாது. ஜனவரி 26 அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு தான் எடப்பாடி அதை பற்றி பேசுவதற்கே வர்றாரு அப்படிங்கிறது தொடர்ந்து ஆகிட்டுருக்கு. ஜாஃபர் சாதிக் விஷயத்துலையும் அண்ணாமலை ஐயா தான் முதல்ல பேசினார், அப்புறம் இவங்க பேசுகிறாங்க. G2 விஷயத்துலையும் அண்ணாமலை ஐயா தான் முதல்ல பேசுகிறார், அப்புறம் இவங்க பேசுகிறாங்க. ஸோ அதிமுக இன்னும் எதிர்க்கட்சிக்கான ஒரு பொசிஷனே எடுத்துக்காமல் ஒரு அரசு தன்னை பன்முகமாக வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கணும். நான் அந்த விஷயத்தில் அதில் குற்றம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இடம் சூழல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட்ஜெட்டை வந்து தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகளாக விமர்சனம் பண்ணி தமிழகத்துக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு ரசவதாரன் கமல் பாட்டி மாதிரி இது வந்து வேஸ்ட் பட்ஜெட்டு, இது வந்து புறக்கணிக்குது, இது தமிழ்நாட்டுங்கிற பேரையே சொல்லலை, இப்படி திசை திருப்பக்கூடாது. ஒரு பட்ஜெட் வந்ததுன்னா அதனுடைய நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லணும். திமுகவுடைய எம்பிக்கள்லாம் ஆராசாவாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், மிகப்பெரிய பேச்சாளர்கள் அப்படிலாம் பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் பட்ஜெட் இப்படி அறிவிக்க நிலையில் அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் வந்து அதுக்கு பதில் அளிக்கும் போது இவங்கெல்லாம் எதுக்கு வெளிநடப்பு செய்கிறாங்க? ஒரு வித்தியாசம் இருக்குது. மேடையில் வந்து மைக்கை பிடிச்சா நீங்கள் அடுத்த சோடா கிடைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். சோடா கிடைச்ச உடனே திரும்ப நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா என்ன பேசணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அதை எப்படி திசை திருப்பணும், உண்மையை மறைக்கணும், பொய்யை சொல்லணும், அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் முதல்ல எழுதி கொடுக்கணும், நான் இந்த பிரச்சனையை எழுப்பணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் அதுக்கு பதில் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அப்படி தான் கேட்கணும். அதை கேட்கறதுக்கு இவங்க ரெடியாகவே இல்லை. ஆனால் இதே தான் திமுக ஆட்சி இந்த தமிழக சட்டப்பேரவையிலும் கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வெளிநடப்பு செஞ்சது இது வந்து மானிய கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னு முடிவு பண்ணால் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிக்கலாம், 0 ஹவரில் பேசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க அதே விஷயத்தை பாராளுமன்றத்தில் மோடி ஐயா வந்து மணிப்பூர் விஷயத்தை 0 ஹவரில் பேசலாம், இப்போ இந்த ரூட்டில் பேசலாம், இந்த செக்ஷன் படி பேசலாம், அதெல்லாம் முடியாது, இப்போவே பேசணும், உடனே பேசணும். இவங்களுடைய நோக்கம் சொக்காயை கிழிச்சிக்கிட்டு வெளில வந்து அரசியல் பண்ணுறது தான். ஏன்னா இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா, இந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்தாலே ஓட்டு வந்துடும்னு நினச்சிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணிடுச்சு, நான் 400 சீட்டில் ஜெயிக்க போகிறேங்கிறத மனசில் பதிக்க வச்சுச்சு. பண்ணுற இந்த நீட் அரசியல் வந்து முட்டாள்தனமானதுங்கிறது இவங்களுக்கு புரியலை. புரியாமல் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சாத்தியம் இருக்குது, அது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் இஸ்லாம் சகோதரர்கிட்டையும் கிறிஸ்துவ சகோதரர்கிட்டையும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. நீட்டை ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. காரணம், மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கும் இருந்த நீட்டிப்பு அப்படி இல்லை. 80 மார்க் வாங்கின 70 மார்க் வாங்கினவனுக்கும் நீட்டு சீட்டு கிடைக்குது, மருத்துவராகிறான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது துக்ளக் வாசகர் TDS ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ஹசன் முகமது ஜின்னா குற்றவியல் இயக்குனராக நியமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் ஏற்கனவே நேற்றே அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்காரு. அது எப்படி நியமிக்கலாம், அவர் வந்து திமுகவுடைய இளைஞரணி செயலாளராகவும் துணை செயலராகவும் இருந்தவர். அதுமாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து 3 குற்றவியல் சட்டங்களை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் எதிர்கட்சிகள் எதிர்க்கிற நிலையில் இந்த நிலையில் வந்து தமிழ்நாட்டுக்கு குற்றவியல் அவரை வந்து நியமிச்சதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவும் கேண்டிடேட்டாக நின்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஒன்று வந்து ஆட்சி செய்கின்ற அரசு யாரை நியமிக்கணுங்கிற உரிமை அவங்களது தான், அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நியமிக்கிற ஆளை பற்றி கருத்து சொல்லணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவர் மேலேயே குற்றப்பத்திரிகை இருந்தது, நியமித்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி, கண்டித்தோம், எந்த கேள்விக்கும் அதில் பதில் இல்லை, அப்படியே தான் தொடர்ந்துச்சு. ஒருவேளை திமுக நினச்சிருக்கலாம், இவருக்கு குற்றவாளியெல்லாம் நல்லாவே தெரியுங்க, அதனால் ஈஸியாக பிடிச்சிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கலாம், தெரியாது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பதவியில் இருக்கிறவர் யாராக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சுத்தம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலும் வழக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அதில் சரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப சிம்பிள். திரைப்படத்திலேயே நம்பியார் நல்லவர், உண்மையில் சொன்னால் நம்பியார் ரொம்ப நல்லவர், ஆனால் திரைப்படத்தில் ஒரு வில்லன். திரைப்படத்தில் நம்பியார் ஒரு வில்லன் நல்ல ரோல் பண்ணாலே இந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணுவான்னு கடைசி வரைக்கும் காத்துட்ருக்கிறது தான் மனிதனுடைய மனசு.
அதை மீறி நான் பண்ணுவேன், இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுட்டி காட்டுறது தான் நம்மளுடைய வேலை. இப்படித்தான் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு ஜாஃபர் சாதிக்குக்கு வந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கண்டித்தார். இவரை எப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ யாருக்கும் இந்த போதை விஷயம்லாம் தெரியாது. ஜனவரி 26. அதற்கு பிறகு அவரை பற்றி எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கும் போது அவர் வந்து அமலாக்கத்துறையால் தேடப்பட வேண்டிய லெவலில் இருக்கார். போதையில் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. அயலகத்துறை செயலாளராக ஒரு பதவியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கி அவரை உள்ளே வச்சுருக்கோம். அதற்கப்புறம் வேறு விஷயங்கள் நடந்தது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நல்ல விஷயத்தில் பார்க்குறதுக்கு கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஆளை கொண்டு வராதீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். குற்றப்பத்திரிக்கை யார் மேலே வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு அரசியல்வாதினா அவர் மேலே 1000 கிரிமினல் வழக்குகள் இருக்கலாம். நிரூபணமானால் தான் அது. ஆனால் இவர் வந்து செயல்பட்டிருக்காரு. இந்த திமுகவுக்குள்ளேயே இருந்திருக்காரு. ஒன்றும் வேண்டாம். செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒருத்தர் வராரு. கோட் சூட்லாம் போட்டு வராரு. யாரான்னு பார்த்தா அவர் ஏற்கனவே திமுகக்காக டிவியில் பேசிக்கிட்டு இருந்தவர். அவர் எப்படி ஹியூமன் ரைட்ஸை ஒழுங்காக பண்ணுவார்? இல்லை, இப்போ இவர் மேலே குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு ஷேடு இருந்ததுன்னா ஒரு ஷேடு இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் அதை யோசிச்சிடணும் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வலுக்கட்டாமல் இல்லை இவர் தான் வருவார், இவரை நியமித்தா தான் எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்கு வங்கி அரசியலை ஆட்சியலுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இடர்பாடுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது இயற்கை நீதி. அதுக்கு தான் நான் சொன்னேன், செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் ஹியூமன் ரைட்ஸுக்குன்னு ஒருத்தர் வராரு. கண்ணாடியெல்லாம் போட்டு கோட் சூட்லாம் போட்டு வராரு. என்ன படிப்பு படிச்சிருக்காருன்னு அவரை பற்றி தகவல் கொடுக்குறாங்க. ரெட்டில்ஸ் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. போய் கேட்டால் அவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். நீங்கள் திடீர்னு அவரை கொண்டு வந்து கொடுக்கும்போது தப்புன்னு சொல்கிறோம். அவர் உங்கள் ஆளாக இருந்தார், உங்ககிட்ட தான் பேசுகிறாரு, எப்படிங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் துக்ளக் ஆசிரியர் சோ எப்போதுமே சொல்லுவார், ஒரு சீட்டு கம்பெனியை நீதிபதி வந்து திறந்து வச்சார்னா அந்த சீட்டு கம்பெனி மேலே நம்பிக்கை நமக்கு பன்மடங்கு பெருகிடும். நீதிபதியே வந்திருக்காரு அப்படின்னு. நீதிபதியாக எப்படி வந்தாருங்கிறதெல்லாம் நான் ஆராய மாட்டேன். அவர் நீதிபதியாக வந்துட்டால் நீதிபதி. அப்போது பண்ணாதீங்க, அந்த மாதிரி வந்து திறந்து கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லா வகையிலையும் தான் உங்களுக்கு அண்ணாமலை ஐயா சொல்கிறார். ஆனால் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பங்காளிகள்லாம் பங்காளிகளாகவே 40 வருஷமாக செயல்பட்டாலும் அதிமுகவும் திமுகவும் ஜெயலலிதா இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த 8 வருஷமாக செயல்பட்டாலும் அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு தான் எடப்பாடி அதை பற்றி பேசுவதற்கே வர்றாரு அப்படிங்கிறது தொடர்ந்து ஆகிட்டுருக்கு. ஜாஃபர் சாதிக் விஷயத்துலையும் அண்ணாமலை ஐயா தான் முதல்ல பேசினார், அப்புறம் இவங்க பேசுகிறாங்க. G2 விஷயத்துலையும் அண்ணாமலை ஐயா தான் முதல்ல பேசுகிறார், அப்புறம் இவங்க பேசுகிறாங்க. ஸோ அதிமுக இன்னும் எதிர்கட்சிக்கான ஒரு பொசிஷனே எடுத்துக்காமல் இரண்டாவது கட்சியாக தான் இல்லைங்கிறத தானே உணர்ந்து வந்திருக்குன்னு வேணால் நம்ம வருத்தப்படலாம். அண்ணாமலை கண்டனத்தை அறிக்கையை பார்த்தா இவரும் கண்டனம் அதுக்கப்புறம் தான் வர்றதுங்கிறத சொல்கிறேன், அவ்வளவுதான். வேறு எதுவுமே வித்தியாசமாக சொல்லலை. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் அரசியலுக்கு வரும்போது அண்ணாமலை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா, எனக்கு என்னுடைய பேரன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் ரொம்ப வருஷம் கழித்து தான் போய் படிக்க போகிறான், அதுக்காக அவனை அறிவாளி இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி சொல்லுவாங்க. அதைத்தான் நான் இப்போ மாற்றி சொல்கிறேன். இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் வரீங்க. அப்போ உங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணுது? சரியான ஆளை நியமிக்கலை, உங்களுக்கு கரெக்டான தகவல் வரல. அண்ணாமலையாவது எதிரணி, நீங்கள் பங்காளியாக இருந்தே உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் வருது. அண்ணாமலை அவர்கள் குற்றம் வச்சதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த குற்றத்தை வைக்கிறாரு. அப்போ அவருக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இல்லை, கூடவே இருக்கிற ஆளு நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் வந்து இந்த சென்னையில் வந்து ஃபார்முலா கார் பந்தயம் வந்து இப்போ இடையில சமீபமாக அதை பண்ண போகிற சொல்லி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல இடத்துல இருந்து அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அந்த சாலையெல்லாம் வந்து மறுசீரை பண்ணுறாங்க, அதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகும், அதெல்லாம் வேணான்ட்டு. இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, விளையாட்டுத்துறை செயலாளர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஃபார்முலா கார் பந்தயத்துக்கு வந்து அந்த போக்குவரத்து இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி இதே குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வச்சுருக்காரு. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது மழை வருது, வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுக்காக கார் ரேஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் நாட்டின் வளர்ச்சியை பன்முகத்தில் காட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் வேலைக்காகாது. உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலையில் அதிமுக வெற்றி பெறுது, மாறனையா இறந்துட்டார், ஒரே நாள் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நடந்தது, அவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. அப்போ கருணாநிதி என்ன சொன்னார், இங்கே ஒரு துக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவில் தான் இதையும் எடுத்துக்கணும்.
தமிழ்நாடு வளர்ந்துருச்சா, எல்லா விதத்துலேயும் நல்லா வந்துருச்சா? ஹங்கர் ஸ்ட்ரைக், ஹங்கரி அதாவது பசிக்கான சாவு, பட்டினி சாவு 6வது இடத்துல தான் இருக்குதுன்னு இப்போ தான் நித்தி ஆயோக் சொல்லியிருக்கு. நீங்கள் கார் ரேஸுக்கு போகலாமான்னு கேட்கலாம். ஆனால் கார் ரேஸுங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நடந்து தான் ஆகணும். அது நடந்தால் அதன் மூலமாக ஒரு டூரிசம் வரும். இப்போ செஸ் பந்தயம் நடந்தது. செஸ்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? தமிழ்நாட்டிலேருந்து யாராவது பெரிய செஸ் சாம்பியனாக, அதாவது நான் சொல்கிற இந்த இவங்க ரூட்டில், அரசு ரூட்டில் இருந்து யாரும் வந்ததாக தெரியல. ஆனால் ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஆனால் அங்கே யாரை நீங்கள் கௌரவிக்கணுமோ அவரை கௌரவிக்காமல் அவர் வந்து வேறு சாதியை சார்ந்தவர், மேல் சாதியை சார்ந்தவருங்கிறதுனால புறக்கணிக்கிறீங்க. ஸோ அதுக்காக அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? நடந்து தான் ஆகணும். ஒரு அரசு தன்னை பன்முகமாக வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கணும். நான் அந்த விஷயத்தில் அதில் குற்றம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இடம் சூழல்லாம் ஒன்று இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். போன முறையே உதயநிதி ஐயா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு, பண்ணணும்னு நினச்சாரு, பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா அப்போது சென்னையில் தண்ணி வந்திருந்தது, தூத்துக்குடியில் பெரிய வெள்ளப்பெருக்கு வந்திருந்தது, அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக இதை நிறுத்த முடியாது. அது நிறுத்துறது இப்போ அதிமுக கிட்ட போய் நீ ஏன் பட்டாசு வெடிச்சேன்னு கேட்க முடியுமா? ஜெயிச்சான் படித்தான், உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்தது, சோகம், அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும். இல்லை, கார் ரேஸ் பந்தய விடுறதுக்கு அதுக்கான இடம் வந்து சென்னையில் இல்லையா? இல்லைங்க, அதை செய்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை, செய்கிறவங்களுக்கு எதுக்காக செய்கிறோம்னு தெரியும் இல்லை. அவன் ஒன்றும் ஃப்ளைஓவருக்குள்ளே கார் ரேஸை ஓட்டிட்டு ஃப்ளைஓவரில் யாரும் 2 நாளைக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கார் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லி எந்த இடர்பாடும் பண்ணலே. அரசியலில் நீங்கள் ஒரு தர்ணா பண்ணிங்கன்னா நான் உடனே சொல்லுவேன், ஐயோ பிரசவத்திற்காக சென்ற அந்த பெண் என்ன செய்வாள், இன்டர்வியூக்காக சென்ற அந்த பையன் என்ன செய்வான் அப்படிலாம் நான் கேட்பேன். நான் அப்படியே மாற்றி அவியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் எதிர்கட்சியாக வந்து நீங்கள் தர்ணா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்போ உடனே மாற்றி பேசுவேன். இது அரசியல். ஆனால் நானும் நீங்களும் பேச வேண்டியது ஆட்சியல். ஆட்சியலில் தமிழ்நாட்டுக்கு பன்முகத்தை காட்ட வேண்டிய அவசியங்கள் இருக்குது. இருந்ததுன்னா அதை நடத்த விடுவது தான் சரி. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த பட்ஜெட்டை வந்து தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகளாக விமர்சனம் பண்ணிச்சு, தமிழகத்துக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட்டில் அப்படி என்ன இருக்குது உங்கள் பார்வையில் கொஞ்சம்? இல்லை, பொதுவாகவே தமிழகத்துக்குன்னு ஒன்று இருக்காது. அதை நீங்கள் முதல்ல எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கான பட்ஜெட்டு தான் யாரும் கொடுப்பாங்களே ஒழிய தமிழகத்துக்குன்னு ஒரு பட்ஜெட்டை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. எப்படி தமிழ்நாட்டுக்குன்னு ஏன் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன்னா, 48 லட்சம் கோடிக்கு நான் வந்து ஒரு பட்ஜெட் போடுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுற ஜிஎஸ்டிக்கு 50% உங்களோடது வந்துடுது. மத்திய அரசுடைய 50%ல் 41%, அதாவது 20% உங்கள்கிட்ட வந்துடுது. 71% வச்சுட்டு தான் நீங்கள் பட்ஜெட் போட முடியும். அது எல்லா மாநிலத்துக்கும் அப்படித்தான். இதை தவிர டைரக்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன பங்கு வருது, ₹1 29 பைசா வருதுன்னாங்க இல்லையா, அது டைரக்ட் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி வரும், அது இயல்பாக நடக்கும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுங்கிற கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரலை. ஆனால் முத்ரா லோன் எடுத்துக்கோங்க. முத்ரா லோனில் இந்தியா தான் டாப்பில் இருக்குது, தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. 10 லட்சத்துக்கு பதிலாக அதை 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. உடனே ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு என்ன சொல்லணும், இளைஞர்களை நாம் தான் இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கோம் முத்ரா லோன் வாங்கிறதுல. முத்ரா லோனுங்கிறது எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் உங்களுடைய தேவையை மட்டும் அறிந்து கொடுக்குற ஒரு விஷயம். வங்கியில் போய் போராடி எத்தனையோ கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்து கொலாட்டரெல்லாம் கொடுத்து வாங்குகிற விஷயம் இல்லை, ரொம்ப சுலபமாக அது கிடச்சிடும். அப்போ அதை வாங்குங்கன்னு அவர் சொல்லணும். ஸ்டாலின் ஐயா சொல்லணும், நிர்மலா சீதாராமனம்மா பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, 10 லட்சத்தை 20 லட்சமாக மாற்றிருக்காங்க, நீங்கள் எல்லோரும் போய் அதை வாங்கி பயனடையுங்க அப்படின்னு அவர் சொல்லணும். சொன்னாரா? சொல்ல மாட்டார். பிஎம் கிசான், அதாவது விவசாயிகள் விஷயத்தில் கிட்டத்தட்ட 60,000 கோடி அலாட் ஆகிருக்கு. 60,000 கோடி அலாட் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ஃபார்மர்ஸ் இங்கே விவசாயிகள் இங்கே தமிழ்நாட்டில் அதனால் பெனிஃபிட் ஆக முடியும். ஏற்கனவே அண்ணாமலை ஐயா ஒன்று என்ன சொல்கிறாரு, 41 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ அதை 26ன்னு மாற்றிட்டீங்க, அதை கொஞ்சம் சரியாக சொல்லுங்கள், மத்திய அரசு திட்டம்ங்கிறதுனால அவங்கள வந்து புறந்தள்ளிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாரு. அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். 3வது வந்து பிஎம் ஆவாஸ் யோசனா. ஆவாஸ் யோசனாங்கிறது வந்து அடிப்படையில் வீடுகளுக்காக. ஏற்கனவே 3 கோடி பேருக்கு இந்தியாவில் வீடுகள் கொடுத்துருந்தாரு. நான் சொல்கிறது நிஜம்னு நீங்கள் நினைக்கலன்னா பெசன்ட் நகர் இது பீச் ரோடுக்கு போங்க, ஸ்லம் போர்டு இருக்கும், அங்கே போய் வாசலில் நின்று கேளுங்க, வீடு கட்டுறதுக்கு மோடி பணம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. இஸ்லாத் சகோதரிகளுக்கு கொடுத்தாரா? ஆமாங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுத்தாரு. அப்போ உடனே முதல்வர் என்ன சொல்லணும், ஐயா இப்போ வந்து இன்னொரு 4 கோடி வீடுகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 84,670 கோடி அதுக்குன்னு ஒதுக்கியிருக்காரு, அதில் நீங்கள் தயவு செஞ்சு போய் முதல்ல எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 60 லட்சம் ஏழை மக்கள் வந்து
வீடு வாங்குவதற்கான திட்டத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறது அடுத்தது. மூணாவது வந்து 75,210 கோடி அது வந்து டான்ஜெட்கோக்காக மட்டும். அப்போ அதனுடைய பலன் இருக்குது அப்படிங்கிறத முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி வந்து டிஎனில் 6 வந்தே பாரத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. வந்தே பாரத்தை உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் ஒரு வண்டி, மோடி வந்து அது கையசைக்கிறாரு, அது பணக்காரர்களுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல தப்பு. விமான நிலையத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் 6,000, 10,000, 25,000லாம் கொடுத்து இங்கேருந்து டெல்லிக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ போகக்கூடியவங்க அழகாக வந்தே பாரத்தில் போனாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அதிகமானாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட முடியும். அப்படி போகிறதுனால என்னாகும், அவங்க நேரம் மிச்சமாகும். அவங்க எதுக்காக போகிறாங்க, வணிகத்துக்கு போகிறாங்க. அந்த வணிகம் இன்னும் சிறப்பாக நடக்கும். அப்படி தான் அதை பார்க்கணும். ஆனால் இவங்க எப்படி பார்க்குறாங்க, அது மோடியோடைய திட்டம் அப்படின்னு. அப்படி இல்லை, அது மக்களுக்கான திட்டம். சதாப்தி மிடில் கிளாஸுக்கான திட்டம், மற்ற ட்ரெயின்கள்லாம் ஏழைகளுக்கான திட்டம். வந்தே பாரத் அப்படிங்கிறது ஃப்ளைட்டில் போகிறவங்க அதில் போகிறதுக்கு பதிலாக இதில் போகிறதன் மூலமாக காசு கம்மியாகுதுங்கிற அந்த திட்டம். இப்படி பட்ஜெட்டை வந்து முதலமைச்சர் வந்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இந்த நாட்டுக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கணும், ஐயா தமிழ்நாட்டுக்கு இந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் இருக்குது, மன்ரேகால நாம் கிட்டத்தட்ட 3வது இடத்துல இருக்கோம், நான் 100 நாளுக்கு பதிலாக 150 நாளாக கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டை வாங்கிட்டேன், 3 வருஷமாக அதை உங்களுக்கு செய்யாமல் இருக்கிறேன், மத்திய அரசு 100 நாள்னு சொன்னாலும் நான் 50 நாளை கை காசுலேருந்து போட்டு கொடுக்கலாம், இல்லைனா பொன்முடி ஐயா இருக்கார், ஜெகத் ரட்சகன் ஐயா இருக்கார், நிறைய வச்சுருக்காங்க, பிணவரையிலெல்லாம் வச்சுருக்காங்க, நாங்கள் பண்ணலாம், நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் அதை வந்து 300 ரூபாயாக மாற்றிருக்காங்க, பணத்தை 300 ரூபாயாக மாற்றிருக்காங்க, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து அந்த மாநிலத்துக்கு என்ன சொல்லணும், இத்தனை வசதிகள் இருக்குது, அதை நான் அவனுக்கு கொண்டு வர போகிறேன்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தேன், முதலீடு வரும், நான் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தேன், எதுக்காக போனேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் போனேன். ஆனால் அப்போ அதான் இது வந்து சொல்கிறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, வரப்போகுது புலி வர்றது கதையாகிடுது. வரும் 6 வருஷத்தில் வரும், 7 வருஷத்தில் வரும். நாளைக்கு அண்ணாமலை ஐயா முதலமைச்சரான உடனே அவர் கொடியசைச்சு அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார். இவர் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதையெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் கையில் இருக்கிற விஷயம், அடுத்த வருடத்திற்குள் நடக்கக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. 5,000 ரூபாயை மத்திய அரசுலேருந்து டைரெக்டாக அந்த பர்டிகுலர் இளைஞருக்கு சம்பளமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனே அந்த 500 கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 250 கம்பெனி அல்லது 150 கம்பெனி அல்லது 27 கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது, அங்கே நீங்கள் வேலைவாய்ப்பை தேடுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லணும். அதையெல்லாம் சொல்லாமல் தசவதாரம் கமல் பாட்டி மாதிரி இது வந்து வேஸ்ட் பட்ஜெட்டு, இது வந்து புறக்கணிக்குது, இது தமிழ்நாட்டுங்கிற பேரையே சொல்லலை, இப்படி திசை திருப்பக்கூடாது. ஸோ அதைத்தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஒரு பட்ஜெட் வந்ததுன்னா அதனுடைய நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லணும். தவறுகளை நித்தி ஆயோக்கில் போய் சொல்லணும். 3 வருஷமாக சொல்லலை, இந்த வருஷமும் சொல்லலை. அப்புறம் ஏன் இந்த பார்லிமெண்ட்டில் போய் குறிப்பாக தமிழ்நாடு திமுகவுடைய எம்பிக்கள்லாம் ஆராசாவாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், மிகப்பெரிய பேச்சாளர்கள் அப்படின்லாம் பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க பட்ஜெட்டு இப்படி அறிவிக்க நிலையில் அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் வந்து அதுக்கு பதில் அளிக்கும் போது இவங்கெல்லாம் எதுக்கு வெளிநடப்பு செய்கிறாங்க, அவங்க அங்கே ஆர்குமெண்ட் பண்ணி பேசலாம்ல. ஆமாம், உரிமை அதை ஆமாம், ஒரு வித்தியாசம் இருக்குது. மேடையில் வந்து மைக்கை பிடிச்சா நீங்கள் அடுத்த சோடா கிடைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம், சோடா கிடைச்ச உடனே திரும்ப நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா என்ன பேசணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அதை எப்படி திசை திருப்பணும், உண்மையை மறைக்கணும், பொய்யை சொல்லணும், அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் முதல்ல எழுதி கொடுக்கணும், நான் இந்த பிரச்சனையை எழுப்பணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் அதுக்கு பதில் ரெடி பண்ணி வச்சுருப்பார். அப்படி தான் கேட்கணும். அதை கேட்குறதுக்கு இவங்க ரெடியாகவே இல்லை. எழுதி கொடுத்தோம், ஜெகதீப் தங்கர் வந்து அதை வந்து நிராகரிக்கிறாரு. எதுக்காக நிராகரிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நடக்கிறது வந்து மானிய கோரிக்கை, மானியம் விஷயமாக தான் நீங்கள் பேசணும். இதுக்கு முன்னாடி நடந்தது ஜனாதிபதி அம்மாவுடைய உரை, அந்த உரைக்கு எதிர்ப்போ அல்லது நன்றி தெரிவித்தோ தான் நீங்கள் பேசணும். ஆனால் இதே தான் திமுக ஆட்சி இந்த தமிழக சட்டப்பேரவையிலும் கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வெளிநடப்பு செஞ்சது இது வந்து மானிய கோரிக்கை, அதை மட்டும் பேச. ஆமாம், அதாவது இந்த ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்னு ஒரு பழைய டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க பண்ணுறதெல்லாம் அதே தான் ஆரம்ப காலத்திலேருந்து.
தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னு முடிவு பண்ணால் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிக்கலாம், 0 ஹவரில் பேசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க அதே விஷயத்தை பாராளுமன்றத்தில் மோடி ஐயா வந்து மணிப்பூர் விஷயத்தை 0 ஹவரில் பேசலாம், இப்போ இந்த ரூட்டில் பேசலாம், இந்த செக்ஷன் படி பேசலாம், அதெல்லாம் முடியாது, இப்போவே பேசணும், உடனே பேசணும். இவங்களுடைய நோக்கம் சொக்காயை கிடிச்சிக்கிட்டு வெளில வந்து அரசியல் பண்ணுறது தான். சொக்காயை தைச்சி கொடுக்குற அரசியலே இவங்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த அடுத்த நாள் பேப்பரில் எது வரும்? இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஒரு 4-5 பேர் பெரிய அறிஞர்களுடைய பேரை சொல்லி இவங்களெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் அதை நீங்களும் நாம் அதை படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவர் நல்லதை பேசுகிறாரு, எப்படி நல்லா இருக்கணும்னு பேசுகிறாரு, ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு. அதே தொட்டி ஜெயாவை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு 3 வரி சொல்லிடுவீங்க. வெல்டிங் குமாரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு 3 வரி சொல்லிடுவீங்க. சிதம்பரம் பற்றி தெரியுமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு 3 வரி சொல்லிடுவீங்க. ஏன்னா இவங்களெல்லாம் ஏன்னா பரபரப்பு இருக்குது. ஸோ அடுத்த நாள் பேப்பரில் என்ன வரும்? வெளிநடப்பு செய்தனர் எதிர்க்கட்சி, ஒரே அமளி, பாராளுமன்றம் நடக்கவில்லை, மைனாரிட்டி அரசு பிஜேபி. ஒரு நாட்டை பற்றி அப்படியா சொல்வீங்க? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டி கொடுக்குறீங்க, சம்மந்தி வீட்டிலேருந்து வரேன், அது காலையில் 6:30 மணிக்கு தூங்கிச்சுன்னா 9 மணி வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கும், குளிக்கவே குளிக்காதுங்க, அது நல்ல நாள் அன்றைக்கி கூட குளிச்சுட்டு பூஜை பண்ணாதுங்க. இப்படியா சொல்லுவீங்க பொண்ணு கட்டி கொடுக்குறதுக்கு? மறைக்க சொல்லலை, அது இப்படி இருந்ததுங்க, நாங்கள் கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டு வளர்த்துட்டோம், நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கரெக்டாக பண்ணிடுங்க, அப்படி தானே சொல்வீங்க. அந்த மாதிரியான விஷயத்தை இந்தியாவை பற்றி சொல்லணுங்கிற எண்ணம் இல்லைன்னா 3வது முறை தோற்று போயிட்டாங்க, கேவலமாக தோற்று போயிட்டாங்க. 99 சீட்டு, அந்த 99 சீட்டு வாங்குறதுல கூட 52 சீட்டு ஏற்கனவே இருந்தது இல்லையா, அதில் 17% ஊற்றி மூடிச்சு. 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு போய் சொல்லி கார்டெல்லாம் கொடுத்து ஒரு 5000 10,000 கொடுத்து அந்த ஓட்டை வாங்கிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த 1 லட்ச ரூபா கொடுத்தாலே ஓட்டு வந்துடும்னு நினச்சிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணிடுச்சு, நான் 400 சீட்டில் ஜெயிக்க போகிறேங்கிறத மனசில் பதிக்க வச்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி 400 சீட்டில் ஜெயிக்கும்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்குறேன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் தான் ஜெயிக்க போகிறான் 400, நீ எங்கேருந்து வந்து எனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க போகிற சொல்லுவீங்களா மாட்டிங்களா? இதில் போய் மனசு பதிஞ்சிருச்சு. இதை அவங்க எதிர்பார்க்கல. அதுக்காக பிஜேபி பொய் சொல்லிச்சா? சத்தியமாக இல்லை. 282 303 ஆகி 370 ஆகும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. பாராளுமன்றம் தொடங்கவே இல்லை. பாராளுமன்றம் தொடங்கும்னா என்ன தெரியுமா, ஒரு புரோட்டம் ஸ்பீக்கரை நியமித்து அவர் வந்து எம்பியெல்லாம் இதில் பதவியேற்க வச்சு அதற்கப்புறம் சபாநாயகரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் பாராளுமன்றம் தொடங்கணும். தொடங்கிறதுக்கு முன்னாடி ஐயோ சட்ட புத்தகத்தை எரிச்சிட்டாங்க, அதை பார்த்திங்களா புரோட்டம் ஸ்பீக்கரை வந்து கரெக்டான ஆளை நியமிக்கலன்னு தொடங்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய தவறு. நான் உங்கள் காலை மிதித்ததுக்கப்புறம் நீங்கள் கத்தலாம், நான் நடக்கிற விதம் உங்களை காலை மிதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை எச்சரிக்கலாம். நான் உட்காண்டிருக்கும்போது நீ என் காலை மிதிச்சிட்டான்னு பேசக்கூடாது. இதுதான் இவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இந்த அரசியல் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. சார், தம்பிதுரை அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நீட்டை எதுக்கிற தமிழ்நாட்டில் வந்து எம்பிக்கள்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் வந்து சிதம்பரம் வந்து கொண்டு வந்தது தான் நீட்டு. ஆனால் இப்போ அவர் நீட்டை வேணாங்கிறாரு. கபில் சிபில் கல்வி அமைச்சராக இருக்கும்போது தான் எமர்ஜென்சி காலத்தில் இருந்து தான் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வி. அப்போலாம் வந்து திமுக வந்து அமைதியாக இருந்துட்டு இப்போ பேசுறது எப்படின்னு இல்லை. நீங்கள் அவர் கேட்டது அரசியல், நான் அதுக்குள்ளே போக வரும்ல, மாற்றி இதே மாதிரி தான் கேட்பாங்க. நீட்டை கொண்டு வந்ததும் அவங்க தான், எல்லா விதத்துலேயும் திமுக தான் அதனுடைய ஆட்சியில் இருந்தபோது தான் கொண்டு வந்தது. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அப்போ நிறைய கவுண்டிங் மிஷின் வச்சுட்டு இருந்தாங்க, வந்த பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இங்கே என்ன நினைக்குதுன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டாங்க, தெரியாமையே கையெழுத்து போட்டாங்க, அப்படியே வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா 2017 24 வரைக்கும் நீட்டு தேர்வில் 1,50,000 பேர் இப்போ ஒரு வருடமும் அதிகமாக மக்கள் எழுதுகிறாங்க. எதுக்காக எழுதுகிறாங்க? நீங்கள் ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, 50வது நாள் போஸ்டர் ஓட்டுறாங்க, 70வது நாள் போஸ்டர் ஓட்டுறான், அங்கே மக்கள் போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால என்ன வித்தியாசம் வரும்? தேட்டரில் கூட்டம் இருக்குது, அங்கே சமோசா விற்கிது, இவ்வளோ தானே நீங்கள் பார்க்கணும். அப்போது ஒன்று நம்பர் 1. 2வது, மெத்த படித்தவர்களுக்கும், அதாவது 98 99 மார்க் வாங்கினவங்களுக்கும், கொழுத்த பணக்காரர்களுக்கும், அதாவது பல கோடிக்கான அவங்களுக்கு மட்டும்தான் மருத்துவ சீட்டுங்கிற நிலைமை 2016 வரைக்கும் இருந்தது. மறுக்க சொல்லுங்கள். 2016 வரைக்கும் நான் இங்கே உங்களுடைய சேனல் பேட்டியிலே நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2016 வரைக்கும் ஒரு 500 மாணவர்களை எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் மெத்த படித்தவங்க தூக்கி போடு, இவங்கெல்லாம் கொழுத்த பணக்காரர்கள் தூக்கி போடு. எத்தனை பேர் மெத்த படிக்காத கொழுத்த பணக்காரன் இல்லாதவங்க அப்போ மருத்துவத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்கள்.
2017லேருந்து 24 மெத்த படித்தவர்கள் வந்திருக்காங்களா? கொழுத்த பணக்காரர்கள் வந்திருக்காங்களா? ஏழைகளும் வந்திருக்காங்களா? உயர்நிலை கல்வி அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்காங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். இது கொடுக்காம நீட்டை மொட்டையாக எதிர்த்துட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? சிதம்பரம் ஐயாவும் நீட்டை எதிர்க்கிறவர் தான். அவர் ஒன்றும் நீட்டை ஆதரிக்கிறது இல்லை. நளினி சிதம்பரம் மேடம் தான் அதை எதிர்த்து ஒரு வழக்கறிஞராக அவங்க வந்து பேசினாங்க. இன்றைக்கி மாற்றி பேசுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இவங்க பண்ணுற இந்த நீட் அரசியல் வந்து முட்டாள்தனமானதுங்கிறது இவங்களுக்கு புரியலை. புரியாமல் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சாத்தியம் இருக்குது, அது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் இஸ்லாம் சகோதரர்கிட்டையும் கிறித்துவ சகோதரர்கிட்டையும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட அவங்களும் மக்கள் தான், ஆனால் அந்த பொதுமக்களிடம் பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. நீட்டை ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. காரணம், மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கும் இருந்த நீட்டு இப்போ அப்படி இல்லை. 80 மார்க் வாங்கின 70 மார்க் வாங்கினவனுக்கும் நீட்டு சீட்டு கிடைக்கிது, மருத்துவராகிறான். 1 கோடி வைத்திருக்கிறவனுக்கு கூட இல்லை 2 கோடி ரூபாய், ஒரு லோயர் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை, நடுவில் சென்ட்ரல் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2 கோடி இருக்கிறவனால கூட இன்றைக்கி டாக்டர் சீட்டில் போய் சேர முடியும். ஜெகத்ரட்சன் ஐயாவுடைய காலேஜில் 25 லட்சம் ரூபா தான், அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறது சாதாரணமாகிடுச்சு. ஐயோ உடனே 5 லட்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? மருத்துவ சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை நீ ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற விஷயமாக மாற்றிக்கிட்டு இருந்த. அப்படி இல்லைங்க, இது வந்து முனியாண்டி விலாஸ்லேயே வந்துடும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.